தலைவலி வரும்போது தலைவலி வந்துருச்சா அல்லது வர்ற மாதிரி இருக்குதா? கண்டிப்பாக தலைவலி வரும், இந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்குது, அறிகுறி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறத விட்டுருங்க. டிவி பார்க்காதீங்க, மொபைல் ஃபோனை பார்க்காதீங்க. மொபைல் ஃபோன்னால் அதாவது ஆன் பண்ணி பார்க்காதீங்க, அதாவது சும்மா பார்க்காதீங்கன்னு சொல்ல. அதை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே ஃபேஸ்புக்கு அப்படி இப்படின்னு போய் எதையும் பார்க்காதீங்க. அந்த ஃப்ளாஷ் லைட்டு, பிரைட்டான அந்த லைட்லாம் தலைவலியை இன்னும் அதிகப்படுத்தும். மொபைல் ஃபோன் பார்க்குறதுனால தலைவலி உருவாகும். அப்படி இருக்கும்போது தலைவலி வந்துருச்சுன்னா நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறத விட்டுறணும், மூடி வச்சிடணும். அது மாதிரி டிவி பார்க்கக்கூடாது, கணினியை பார்க்கக்கூடாது, கம்ப்யூட்டரை பார்க்கக்கூடாது, புத்தகம் படிக்கக்கூடாது, மூளைக்கு வேலையே கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே மூளை தலைவலியாக இருக்குது, அது தலைவலியில் இருக்கும்போது அதுக்கு வேலை கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு இன்னும் அது தலைவலி இன்னும் அதிகரிக்கும். அதனால் ஒரு திறந்த வெளியில் நடந்து போயிட்டு வரலாம், யார்கிட்டையும் பேசாமல் இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம். திறந்த வெளியில் நடந்து போயிட்டு ஒரு திறந்த வழி நடந்து போகும்போது தலைவலி கொஞ்சம் குறையும். மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது. நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது, தலைவலியில் இருப்பாங்க, ஆனால் மொபைல் ஃபோனை போய் நல்லா பார்த்துட்ருப்பாங்க. பாவம், அது அறியாமை. கண்டுபிடிக்கணும் அந்த தலைவலி ஏன் வருது. மொபைல் ஃபோனை பார்க்குறதுனால தலைவலியே வரும். அப்படிங்கும்போது தலைவலி வரும்போது மொபைல் ஃபோனை பார்த்தா இன்னும் தலைவலி இன்னும் அதிகரிக்கும், பல மடங்கு அதிகரிக்கும், குணமாகவே ஆகாது. அதே மாதிரி தலைவலி வந்தால் மாத்திரைலாம் போடவே கூடாது. வேறு வழிகளில் அதை குணப்படுத்தணும், இயற்கையான வழிகளில் குணப்படுத்தணும். எலுமிச்சம்பழ டீ போட்டு குடிக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு சாறு பிழிஞ்சு ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அமுக்கரா பொடி போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் ஆற்றிட்டு மிதமான சூட்டில் குடிக்கணும். இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது. அந்த இயற்கையான வழிமுறை நான் சொல்கிறேன். அதில் பக்க விளைவு கிடையாது. ஆனால் மாத்திரை போட்டிங்கன்னா நரம்பு மண்டலம் பாதிக்கும். நரம்பு மண்டலம் உடனே பாதிக்கும். அந்த மாத்திரை போடுறதுனால நரம்பு மண்டலம் பாதிக்கும். அடுத்தடுத்து தொடர்ந்து தலைவலி வரும். அதனால் உடனடியாக குணமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலைவலி மாத்திரைலாம் போடாதீங்க, அவ்வளோ ஆபத்தானது. அது போட்டு பழக வேண்டாம், கிட்னியே ஃபெயிலியர் ஆகுங்கிறாங்க. மாத்திரை போட்டு பழகினா கிட்னி ஃபெயிலியர் ஆகும். நரம்பு மண்டலம் முக்கியமாக ரொம்ப பாதிப்படையும். அதனால் இயற்கையான வழிகளில் தலைவலியை குணப்படுத்தணும். தலைவலி வராமல் பார்த்துக்கணும். முதல்ல அடிக்கடி இந்த இயற்கை உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கணும். சோறு, பூரி, பொங்கல் சொல்லிட்டு 3 வேளையும் கட்டுன்னு கட்டக்கூடாது. இடையே நல்லா உண்ணாவிரதம் இருக்கணும். உடம்பு கழிவுகள் தேங்கும் போது உடம்பு சூடாகி தலைவலி தானாகவே வரும். அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி தலைவலிக்கு வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த மஸ்கிட்டோ, குட் நைட் மஸ்கிட்டோ எல்லாம் இருக்குல்ல, மஸ்கிட்டோ விரட்டுறதுக்காக ப்ளக்கில் சொருவாங்கள கொசு விரட்டிகள், கெமிக்கல் கலந்த கொசு விரட்டி கரண்டில் ப்ளக்கில் சொருன்னா அந்த மஸ்கிட்டோ லிக்விட் ஆயில், அது ரொம்ப ஆபத்தானது. கொசுவத்தி தினந்தோறும் கொசுவத்தி பற்ற வச்சு தூங்குகிற வழக்கம் உடையவர்கள் இருக்கிறாங்க. பாயை விரித்து படுத்து தூங்குற மாதிரி தினந்தோறும் படுக்க போகும்போது கொசுவத்தி பற்ற வச்சுருவாங்க. அதெல்லாம் தலைவலி வர்றதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் இது தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, தலைவலி வருது என்னென்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மஸ்கிட்டோ லிக்விட் ஆயிலை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது சரியான கெமிக்கல், அது விஷ தலைவலி வர வச்சிடும். மாத்திரை போட்டால் கூட குணமடையாது. அந்த மாதிரியான தலைவலியை இந்த லிக்விட் ஆயில், அந்த குட் நைட் மஸ்கிட்டோ லிக்விட் ஆயில் இருக்குல்ல, அது குட் நைட்டுங்கிற ஒரு கம்பெனி, அது மாதிரி நிறைய எல்லா கம்பெனியுமே இப்போ போடுறாங்க. அதை பயன்படுத்தவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம தலைவலி வருவதற்கான காரணங்களை அதுக்கு ஒரு 12 விதமான தலைவலி வருவதுக்கு ஒரு 12 விதமான காரணங்கள் இருக்குது. கோழிக்கறி சாப்பிட்டா தலைவலி வரும், செரிமான குறைபாடு இருந்தால் தலைவலி வரும், அதாவது ரொம்ப சூடான உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா, அது குறிப்பாக சிக்கன்லாம் சாப்பிட்டா தலைவலி கண்டிப்பாக வரும். அது மாதிரி செரிமான குறைபாடு ஏற்பட்டாக்கா, மலச்சிக்கல் இருந்தாக்கா தலைவலி வரும். அது மாதிரி நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, தூங்குறீங்க அப்படின்னா வெளிக்காற்று நல்லா உள்ளே வெளியில் போகணும். அப்படி தான் தலைவலி வராது. சும்மா சுற்றி நல்லா மூடி விட்டுட்டு, ஜன்னல்லாம் மூடி விட்டுட்டு உள்ளே நீங்கள் படுத்து தூங்குறீங்க அப்படின்னா நீங்கள் சுவாசிக்கிற காற்றே உள்ளே சுழண்டுக்கிட்டு இருக்கும். அதையே திரும்ப சுவாசிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ உங்கள் உடம்புக்கு ஆக்சிஜன் கிடைக்காம, குறிப்பாக மூளைக்கெலாம் ஆக்சிஜன் கிடைக்காம கடைசியில் எனக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு காரணம். அப்புறம் ஒரு குறைவாக சாப்பிடணும். இயற்கை உணவுகளை நிறைய சாப்பிடணும். செரிமானம் ஆவதற்கு சிரமப்படுகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. இது தலைவலி வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அப்புறம் குடும்பத்தில் புருஷன் முன்னாடி சண்டை போடுறது, அல்லது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை போடுறது, அந்த சண்டையில் வன்முறை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வன்முறை கலந்த சண்டை, ஒரு கணவன் மனைவியும் சரி, அல்லது அக்கா தம்பி, அண்ணன் தம்பி, இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சண்டைகள்,
அது வேறு எங்கேயா நீங்கள் நண்பர்கள்ட்ட கூட நீங்கள் அந்த மாதிரிலாம் சண்டை போடக்கூடாது. ஒரு வன்முறை கலந்த சண்டை, விரும்பத்தகாத சண்டைகள் அது யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி சண்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக தலைவலி வரும். வன்முறை உணர்ச்சி. அப்புறம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப டென்ஷனாக ரொம்ப கோவப்படுறது. இப்போ உதாரணத்துக்கு போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, கைதிகளை அடிப்பாங்க, குற்றவாளிகளை அடிப்பாங்க. குற்றவாளிகள்னு கைது செய்யப்பட்டவர்களே அவர்களை அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் அது அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை, உடல்நலன் பாதிக்கப்படும். தலைவலி வர்றதுக்கு இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஒரு ஆசிரியர்னால் மாணவர்களை அடிக்கிறது, இப்போ அப்பா அம்மா இருக்காங்க பிள்ளைகளை போட்டு அடிக்கிறது, விரும்பத்தகாத இந்த மாதிரி வன்முறைகள் தலைவலிக்கு காரணமாக இருக்கும். தலைவலி கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் தூக்கம் குறைஞ்சதுனாலும் தலைவலி வரும். நீங்கள் தூங்க வேண்டிய தூக்கம் இருக்குது, அந்த தூக்கத்தை தூங்கணும், அப்போ தான் தலைவலி வராது. நல்ல ஒரு 8 மணி நேரம் குறைவு இல்லாமல் தூங்கணும். தூங்குவதை சிக்கனப்படுத்திக்கிட்டு உடலுக்கு தேவையான தூக்கம் இல்லாமல் போகும்போது அப்போ தலைவலி வந்துடும். அப்புறம் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் இருக்குல்ல, பிரியாணி, இந்த மாதிரியான சாப்பாடு இருக்குல்ல, இது நிறையவும் சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்டா நிறைய சாப்பிடுவாங்க. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை 3 வேளையும் நல்லா சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பாக தலைவலி வரும். இதில் நீங்கள் தலைவலி வர்றதுக்கு இந்த உணவு தாங்க காரணம். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை குறிப்பாக ரொம்ப முக்கியமாக இந்த உணவுகள் தான் காரணம். அதனால் மனித உணவு முறைக்கு மாறிடுங்க. நான் எதெல்லாம் சாப்பிட சொல்கிறேன்னா அதான் மனித உணவு முறை. தானிய உணவுகள் மனித உணவுகள் கிடையாது. இயற்கையால் நான் அனுமதிக்கப்படாத உணவுகள். மனுஷங்க சாப்பிட்றதுக்கு இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகள் தான் தானிய உணவுகள். அரிசி, கேழ்வரகு, கோதுமை, கம்பு, தினை, இந்த சிறுதானியம், கருப்பு கவுனி, இதெல்லாம் நாமெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக தலைவலி வரும். ஏன்னா இதிலேருந்து அளவுக்கு அதிகமான ஆற்றல் வரும். உணர்ச்சிகள் வன்முறையாக மாறும். மென்மையாக இருக்க வேண்டிய மனித உணர்ச்சிகள் வன்மையாக மாறும். அளவுக்கு அதிகமான ஆற்றல் வரும். கோபம் எல்லாமே வன்மையாக மாறும். அப்போ நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிக்கும். தலைவலி வர்றதுக்கு இது மிக முக்கிய காரணம். இது முழுமையாக செரிமானமோ ஆகும்னு சொல்ல முடியாது. கழிவுகள் உடம்புக்குள்ளே தேங்கும், அதனால தலைவலி வரும். அதனால் மாமிச உணவு சாப்பிடக்கூடாது, மீன், முட்டை உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது. அதனால் நம்ம உணவுகளையும் குறைச்சி சாப்பிடணுன்னா உணவையே மாற்றணும். நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உணவை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா குறைக்க முடியாது. இட்லி, பூரி, பொங்கல்லாம் சாப்பிட்டா நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது. நிறைய சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்க தோணும். நிறைய பேக்கரி உணவு, கேக்கு, ஐஸ்கிரீம், நூடுல்ஸ்னு இதிலெல்லாம் உள்ளே போயிட்டிங்கன்னா அவ்வளோதான், வெளியில் வர முடியாது. உங்களெல்லாம் வெளியே கொண்டு வர முடியாது. அவளுக்கு அடிமையாகிடுவீங்க அவங்க. அப்போ என்ன ஆகுன்னா அது பாட்டுக்கு கிரைண்டர் மாதிரி வயிற்றுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீ சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப, அது செரிமானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மூளைக்கு எவ்வளோ வேலை, அந்த உடல் உறுப்புகளுக்கு எவ்வளோ வேலை. அப்புறம் அதுலேருந்து சத்து என்ன ஊட்டச்சத்தாக கிடைக்குது. அந்த பப்ஸு, பரோட்டா, இதில் என்ன விட்டமின் டியோ அதில் ஊட்டச்சத்தாக இருக்குது, அதில் ஒன்று வெறும் கழிவு, வெறும் நச்சு. அப்புறம் அது ரத்தத்தில் கலந்து ரத்தம் சுத்தம் இல்லாமல் போய் கடைசியில் தலைவலி தான் வரும். தலைவலியாக வெளிப்படும். வேறு ஏதாவது நோயாகவும் வரும், தலைவலியாகவும் வரும். அடிக்கடி தலைவலி வருதுன்னா இந்த மாதிரியான உணவு முறை தான் காரணம். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது போன்ற உணவு முறை தான் காரணம். அப்போ நீங்கள் இது போன்ற உணவுகளை சாப்பிட்டா நிறையாவும் சாப்பிடுவீங்க. இது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் தப்பு தான். கொஞ்சமாக இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது போன்ற உணவுகளை நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் தப்பு, அதே நேரத்தில் நிறைய சாப்பிட்டாலும் தப்பு. ஆனால் இந்த உணவுகளை சாப்பிட்டா கண்டிப்பாக நிறைய தான் சாப்பிடுவோம். அப்போது உணவோட அளவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உணவையே நீங்கள் மாற்றணும். நான் குறைவாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல் அதில் குறைவாக சாப்பிட முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களால் முடியாது, ரொம்ப நாளைக்கு முடியாது. அப்போ நீங்கள் உணவையே மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் குறைவாக தான் சாப்பிடுவீங்க. அது என்ன உணவு அப்படின்னா காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, அதாவது அரிசி, கோதுமை, தானியங்களை தவிர்த்து விடுங்கள். மாமிசம், மீன், முட்டை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். அதை தவிர்த்து விட்டு காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை பொரியல், பழங்கள், கடலைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், தயிர், மோர், பால், மீன்லாம் சாப்பிடக்கூடாது, தேன் சாப்பிட்லாம். இதுதான் மனித உணவு. இந்த மனித உணவை சாப்பிட்டா உங்களுக்கு தலைவலி வராதுங்க. உறுதியாக சொல்கிறேன். அனுபவபூர்வமாக எனக்கு நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னாடிலாம் அடிக்கடி தலைவலி வரும். பயமாக இருக்கும், இப்போ தலைவலி வந்துருமோ, அப்போ தலைவலி வந்துருமோ அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா எனது உணவு முறையை மாற்றிய பிறகு எனக்கு தலைவலி வர்றதுக்கான அந்த அறிகுறியே வராது. தலைவலியை பற்றின பயமே போயிடுச்சு. மாதக்கணக்கில், வருஷ கணக்கில் இனிமேல் எனக்கு தலைவலியே வராது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு தலைவலியை பற்றின அச்சமும் பயமும் பீதியும் இல்லாமல் இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறத சாப்பிட்டுட்டு நீங்கள் பயங்கர தலைவலியில் அவஸ்தைப்படுறீங்களா, அடிக்கடி தலைவலி வருதா, நான் சொல்லுகிற உணவு முறையை பின்பற்றுங்கள். உண்மையிலே உங்களுக்கு தலைவலியிலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்களா, நான் சொல்லுகிற உணவு முறையை மனித உணவு முறையை பின்பற்றுங்கள். அதை பின்பற்றிங்கன்னா உங்களுக்கு தலைவலி வரவே வராது.
அது மாதிரி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது, பரோட்டா, கேக்கு, பப்ஸு இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் விஷ உணவு. தலைவலி வர்றதுக்கான ஒரு உணவுகள். இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கும் போது நமக்கு தலைவலி வராது. அது மாதிரி உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தாலும் தலைவலி வரும். உடற்பயிற்சினா யோகாசனம், மென்மையான ஒரு உடற்பயிற்சி, அது கண்டிப்பாக பண்ணணும். அதுக்காக முரட்டுத்தனமாக ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படி சொல்லலை. மென்மையான ஒரு யோகாசனம் ஒரு 1/2 மணி நேரம், அதை பண்ணும்போது உடம்புக்கு நல்லா ரத்த ஓட்டம் நல்லா பாயும். அப்போ மூளையெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும், உடல் உறுப்புகள் ஒழுங்காக செய்யும். இப்படி நிறைய வகைகளில் நம்ம தலைவலி வராமல் நம்மளை பாதுகாத்துக்கணும். அப்போ தான் அதே மாதிரி இந்த சென்னை நகரங்களில் வசிக்கக்கூடாது. ஒரு அமைதியான பகுதிகளில் வசிக்கணும். நீங்கள் ஒரு நகரத்தில் வசிக்கிறீங்கன்னா கூட வெளிப்பகுதியில், நகரத்தின் வெளிப்புற பகுதிகளில் இந்த கிராமப்புறம் மாதிரி இருக்கும், அங்கே போய் வசிக்கணும். இயற்கையோடு நீங்கள் வேலை செய்கிறது ஒரு தொழிற்சாலை அலுவலமாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் வீடுங்கிறது ஒரு இயற்கையான சூழலில் இருக்கணும். நல்ல சுத்தமான காற்று வரணும், இரைச்சல் இல்லாத பகுதி, நகர நெருக்கடி இல்லாத பகுதி, இரைச்சல் இல்லாத ஒரு பகுதிகளில் நீங்கள் வசிக்க வேண்டும். இப்படி தலைவலி வராமல் இருக்கணும்னா எவ்வளோ பெரிய முயற்சிகள்லாம் செய்யணும். அப்போ தான் நம்ம ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் கிடைக்கும். தலைவலி இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும்.